ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகழ். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய வெறிநாய்க்கடி ராபிஸ் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகுதுல, அந்த வெறிநாய்க்கடியை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். இப்போது இந்த வெறிநாய்க்கடி அப்படிங்கிற அந்த டிசீஸ், அதாவது அந்த ராபிஸ் வைரஸ் அஃபெக்ட் ஆகிற அந்த டிசீஸை என்ன பண்ண போகிறாங்க, டெல்லி கவர்மெண்ட் நோட்டபிள் டிசீஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த நோட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நோட்டபிள் டிசீஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன எல்லா பர்சன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஹெல்த் அஃபீஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. அதாவது இப்போ கோவிட் வந்தப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 அஃபெக்ட் ஆன எல்லா பேஷண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாங்களோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி கண்காணிச்சாங்களோ, அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாங்க. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு, டிபி, COVID-19 இந்த மாதிரி நிறையா டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெறிநாய்க்கடி அப்படிங்கிற இந்த டிசீஸை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நோட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 அப்படின்னு ஒரு ஆக்ட் போட்டாங்க. அதாவது 1890களில் பம்பாய் மாகாணத்தில் பிளேக் நோய் பரவிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ நோட்டபிள் டிசீஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டா அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களை தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்தது, அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறது, அந்த டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா பரவிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இதில் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. அதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ரெகுலராக இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ டு ஆல். பாய்.